ஹாய், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி தான் பேச போறோம். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு மட்டும் டைம் மிஷின் கிடைச்சா அப்படின்னு. எல்லாரும் இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கையில கிடைக்குது, எந்த காலத்துக்கு போக நீங்க ஆசைப்படுவீங்க? எல்லாரும் பெரும்பாலான ஆட்கள் சொல்றது, நான் ஸ்கூல் டைமுக்கு போகணும் அல்லது நான் காலேஜ் படிச்ச டைமுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஏன், எதுக்காக ஸ்கூல் அல்லது காலேஜை மட்டும் சூஸ் பண்றோம்? அந்த டைம் மட்டும் ஏன் சூஸ் பண்றோம்? ஏன்னா அந்த டைம்ல தான் நமக்கு ஏகப்பட்ட டைம் இருந்துச்சு. விளையாடுறதுக்கு ஃபுல்லா டைம் இருந்துச்சு, படிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் தங்கி ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு வர்றதுக்கு டைம் இருந்துச்சு, தாத்தா பாட்டிகளோட பேசுறதுக்கு டைம் இருந்துச்சு, முக்கியமா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் சுத்துறதுக்கு ஃபுல்லா டைம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? எல்லாரும் பொதுவா சொல்ற ஒரு விஷயம், என்கிட்ட டைமே இல்லை, எனக்கு டைமே இல்லை, ஃபுல்லா வேலை இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டா, நாம எல்லாரும் ஆல்ரெடி டைம் டிராவலர் தான். என்ன ஷாக்கா இருக்கா? ஆமா, இப்ப ஒரு 15 வருஷம் கழிச்சு, அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் வெர்ஷன், அந்த ஃபியூச்சர் வெர்ஷன் நம்மளை இப்ப திரும்பி பார்க்குதுன்னு வைங்க, அது என்ன நினைக்கும்? ஒருவேளை நம்ம இப்ப இருக்க பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி நல்லா இருந்தா அது என்ன நினைக்கும்? ஆஹா, நமக்கு இருந்த பிரச்சனைய 15 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சாச்சுப்பா, அப்பவே நான் நிறைய கஷ்டப்பட்டேன், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டேன், அதனால இப்ப நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த ஃபியூச்சர் வெர்ஷன் அதோடைய பாஸ்ட் வெர்ஷன், அதான் நம்மளை நினைச்சு சந்தோஷப்படும். ஆனா ஒருவேளை நாம இப்ப இருக்கிற இந்த சிக்கல்கள், நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்க கடன், இது எதையுமே மைண்ட்ல எடுத்துக்காம அப்படியே ஓப்பி அடிச்சு போய்கிட்டு இருந்தா அது என்ன நினைக்கும்? சே, நாம அப்ப இப்படி சோம்பேறியா இருந்துட்டோமே, தள்ளி போட்டு காரியத்தையே கெடுத்துட்டோமே, இப்போ இந்த வயசான காலத்துல இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைச்சு அந்த ஃபியூச்சர் வெர்ஷன் இந்த நம்ம பாஸ்ட் வெர்ஷனை பார்த்து ஃபீல் பண்ணும். நம்ம நினைப்போம் இல்லையா, எனக்கு மட்டும் ஒரு சின்ன வயசுக்கு போற அந்த டைம் மிஷின் கிடைச்சா நான் போய் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன் அப்படி. இல்ல நம்ம இப்போ பெரிய கடன்ல மாட்டிட்டு இருந்தா, எனக்கு மட்டும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போற மாதிரி இருந்தா நான் ஏகப்பட்ட விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன், நிறைய பணம் சேர்த்து வச்சிருப்பேன், நிறைய கோல்டு வாங்கி வச்சிருப்பேன் அப்படின்னு ஏகப்பட்ட பிளான்ஸ் போடுவோம் இல்லையா. டைம் டிராவலர் கிடைக்காது, சாரி டைம் மிஷின் கிடைக்காது. ஆனா நாமள என்ன ஃபீல் பண்ணுவோம்? ஒரு தடவையா நினைச்சு பார்த்துப்போம், கனவுலையா நினைச்சு பார்த்துப்போம், டைம் மிஷின் கிடைச்சா இப்படி எல்லாம் போகணும், அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானே போட்டு வச்சிருப்போம். இப்போ இதே மாதிரி தானே இந்த வருஷத்துல இருந்து அடுத்து வர்ற 15 வருஷத்துல இருக்க அந்த ஃபியூச்சர் வருஷம் யோசிக்கும், அதாவது இப்ப இருக்க நம்மளை பத்தி யோசிக்கும். சோ இப்ப நாம பண்ண வேண்டியது ஒன்னே, ஆல்ரெடி நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவலர் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படின்னு நாம திங்க் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற பிரச்சனைகளை இப்பவே சரி பண்ண ஆரம்பிக்கணும். பெரிய பிரச்சனையா இருக்கா, பரவாயில்ல, முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. சின்ன பிரச்சனையா இருக்கா, அதை இன்னைக்கு முடிங்க, அதுக்கடுத்து வர்ற பெரிய பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்னோபால் மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கு. சின்ன பனிக்கட்டியை உருட்டி விட்டா அது அப்படியே மேல இருந்து வர 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 அந்த பனிக்கட்டி சேர்ந்து கீழே வரும்போது பெரிய பனிக்கட்டி ஆகும். அந்த மாதிரிதான் நாம சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிச்சு வந்தோம்னா ஒரு கட்டத்துல நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மொத்தமா தவிடுபடியாக்கிடும். சோ அந்த உங்களுக்கு 15 வருஷம் கழிச்சிருக்கிற அந்த ஃபியூச்சர் வெர்ஷன் சந்தோஷப்படணும்னா இன்னைக்கே டுடே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்க ஃபியூச்சர் வெர்ஷன் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். இன்னைக்கு நாம பழைய வெர்ஷனை பார்த்து வருத்தப்படுறோம் இல்லையா, அதே மாதிரி ஃபியூச்சர் வெர்ஷனை நாம ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. பாய் ஃப்ரம் வேல்தீரா.